புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம கதையை கேட்குறதுக்கு ஒரு டீ ஷாப்புக்கு போகலாமா? அதுவும் டீ ஷாப்னா சாதாரண இல்லைங்க, ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி ஆஃபீஸ் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ கடை. பொதுவாக ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முக்கியமோ இல்லையோ, இந்த 11 மணி டீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா முக்கால்வாசி நாளில் வேலைகள் சுறுசுறுப்பாக நடக்கிறதுக்கு பெரிய பூஸ்டர் டானிக்கே இந்த டீ தான். டீனா டீ மட்டும் இல்லை, கூடவே ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். வெரைட்டியாக வச்சுருக்கிற கடைகள்லாம் உண்டு. ஆனால் இந்த டீ ஷாப்பில் ஃபேமஸான ஒரு சூப்பர் டிஷ் என்னென்னா சமோசா. இந்த சமோசாவும் டீயும் சாப்பிடாத அந்த ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு கடை. இந்த கடையுடைய முதலாளி 10 வருஷத்துக்கு மேலே அந்த இடத்துல கடையை வச்சிட்ருக்காரு. இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒருத்தரும் இவரும் கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. இவங்க 2 பேரும் பல வருஷமாக பழகிட்டே தான் வந்துட்டுருக்காங்க. அன்னைக்கு அந்த கம்பெனியில் வேலை செய்கிற இருக்கார் இல்லையா, அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. பெரிய ஜென்ரல் மேனேஜர் பதவிங்க, சாதாரணம் இல்லை, அதுவும் லட்சக்கணக்கில் சம்பளம் வேறு. சரி, இப்போ என்ன விஷயம்னா, இந்த ஜென்ரல் மேனேஜர் போஸ்டிங் ப்ரமோஷன் கிடைச்சது இல்லையா, அந்த நண்பர் காலையில் ஆஃபீஸுக்கு வந்த உடனே அவருக்கு அந்த விஷயம் தெரிய வருது. அவருக்கு ரொம்ப ஆசை தாங்கலை. ஏன்னா 11 மணிக்கு டீ கொடுக்குற அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய் இதை சொல்லியே ஆகணும். எப்படா டைம் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தவர் அந்த டைமுக்கு கரெக்டாக வந்தார். டீ கடைக்கு வந்தார். வந்த உடனே ஃப்ரெண்டை பார்த்தாரு. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், ஒரு நல்ல நாள் அப்படின்னு. அவர் அப்படியா, என்ன விஷயம்னு உடனே, எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, அதுவும் ஜென்ரல் மேனேஜராக ஆகிட்டேன் அப்படின்னாரு. இந்த டீ கடை ஓனருக்கு ரொம்ப சந்தோஷம். சமோசாவுக்கு முந்தி ஸ்வீட் வேறு கொடுத்தாரு. ஸ்வீட்லாம் சாப்பிட்றாங்க, சமோசா சாப்பிட்றாங்க, வழக்கமான உள்ள அந்த டீயும் சாப்பிட்றாங்க. இப்போ முதலாளியும் புதுசாக ஜென்ரல் மேனேஜராக ப்ரமோஷன் ஆனவரும் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிறாங்க. இப்போ தான் நடக்குது விஷயம். இந்த ஜென்ரல் மேனேஜர் சும்மா இருக்கலாம்ல, பல வருஷமான ஃப்ரெண்டு தானே அவர்கிட்ட சும்மா இல்லாமல், பார்த்தீங்களா 10 வருஷம் முந்தி நான் இந்த கம்பெனியில் சேர்ந்தேன், நீங்களும் 10 வருஷம் முன்னாடி இங்கே இந்த கடையை ஆரம்பிச்சிங்க, இப்போ நான் ஜென்ரல் மேனேஜராக ஆயிட்டேன். ஆனால் நீங்கள் அதே மாதிரியே உக்காந்துக்கிட்டு சமோசா போடுறீங்க, டீ போட்டு தர்றீங்க, தேவைப்படுற நேரத்தில் கடையை சுத்தம் பண்ணுறீங்க, பலரும் குடித்த டீ கிளாஸை நீங்களே கழுவுற மாதிரியெல்லாம் ஆகுது. இப்படியெல்லாம் நடக்குது. நீங்களும் பேசாமல் படிச்சிருந்தீங்கன்னா, என்னோட வேலைக்கு வந்திருந்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் அளவுக்கு உயர்ந்திருக்கலாம்ல அப்படின்னு வம்ப ஆரம்பித்தார். அன்பாக அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தார் டீ கடை முதலாளி. ஜென்ரல் மேனேஜர் ஆனவருக்கு பெருமை தாங்கலை. பார்த்தீங்களா நான் எப்படி படித்து வந்தேன், என்னுடைய உழைப்பை பார்த்து, என் தன்னம்பிக்கையை பார்த்து, சுறுசுறுப்பை பார்த்து ஆஃபீஸில் ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்கன்னு தன்னோட சுயபுராணத்தை பாடவே ஆரம்பித்தார். அப்படியே வரிசையாக பேசிக்கிட்டே இருந்தார். டீ கடை முதலாளி அமைதியாக கேட்டுட்டு இருந்தவர், டீயை சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? ஆமாம் முடிச்சிட்டேன். பேசி முடிச்சிட்டிங்களா? ஆமாம். என்ன வேணும் இப்போது அப்படின்னாரு ஜென்ரல் மேனேஜர். இப்போ டீ கடை முதலாளி பேச ஆரம்பித்தார். என்ன சொன்னாருன்னா, சார், நீங்களும் 10 வருஷம் முன்னாடி இந்த ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்தீங்க. சரி, நானும் 10 வருஷம் முன்னாடி தான் இங்கே கடையை ஆரம்பித்தேன். இப்போ 2 பேருக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி ஜென்ரல் மேனேஜராக ஆயிட்டீங்க, அந்த குஷியில் இருக்கீங்க. ஆனால் என்னையை பார்த்தா சாதாரணமாக தெரியுது உங்களுக்கு. ஓகே, பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன டீக்கா அப்படியே டக் பண்ண பேண்ட் ஷர்ட் போட்டு அப்படியே காரில் வந்து இறங்குறீங்க, ஃபாரின்க்கெலாம் அடிக்கடி போய் வர்றீங்க ஆஃபீஸ் சார்பாக, இதெல்லாம் பெரிய உயர்வு தான். நான் எங்கள் சொந்த ஊருக்கு போயிருக்கேன், அதிகபட்சம் இங்கே தமிழ்நாட்டில் சில ஊர்களுக்குள்ளே போயிருக்கேன், அவ்வளவுதான். வெளிநாட்டுக்கெலாம் போனது கிடையாது. ஆனால் ஒரு வித்தியாசம் உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியுமா? நீங்கள் இவ்வளோ வருஷமாக உழைச்சிருக்கீங்க, இப்போ இவ்வளோ பெரிய பதவிக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ உங்களோட சம்பளம் என்ன? எனக்கு மாதம் 2 லட்சம் சம்பளம், தெரியுமா உங்களுக்குன்னாரு ஜென்ரல் மேனேஜர். உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லட்டுமா? இந்த டீ கடை மூலமாக எனக்கு வர்ற வருமானமும் மாதம் 2 லட்சம். ஜென்ரல் மேனேஜர் ஆடினாரு. நிஜமாங்க, டீ கடையில் வர்ற கூட்டம் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது, இந்த கணக்கெல்லாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நல்லா தெரியும். தரமாக சுவையாக கொடுத்தா உணவுப் பொருள் வியாபாரம் ரொம்ப நல்ல லாபத்தை தடுற தொழிலாக இருக்கும். அந்த வகையில் எனக்கு டீ கடை மாதம் 2 லட்சம் ரூபாய் லாபம் மட்டும் தருது அப்படின்னாரு. ஜென்ரல் மேனேஜர் அப்படியே ஷாக் ஆகி நின்னார். அடுத்த வார்த்தை அவர் சொன்னார் பாருங்க, இப்போ நீங்கள் இந்த பதவியில் இருக்கீங்க, உங்கள் பையனுக்கு நீங்கள் என்ன சேர்த்து வச்சிங்க? அதிகபட்சம் உங்கள் பையனை பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கலாம், அவ்வளோதானே. ஆனால் எனக்கு அப்புறம் என் பையன் டைரெக்டாக வந்து இங்கே முதலாளியாக உட்காரலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த நான் வாடகைக்கு தான் பிடிச்சிருந்தேன். ஆனால் இப்போது இந்த இடம் எனக்கு சொந்தம். இவ்வளோ பெரிய மாநகரத்தில் ஒரு முக்கியமான இடத்துல
குறைஞ்ச அளவா இருந்தா கூட இந்த இடம் எனக்கு சொந்தம் அப்படின்னா இதோடைய வேல்யூவை நீங்களே புரிஞ்சுக்கங்க. அது எல்லாத்த தாண்டி எனக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் தர்ற விஷயம் என்ன தெரியுமா? நீங்க இந்த கம்பெனியில இப்ப வேலை பார்க்குறீங்க. ஒருவேளை இந்த பதவி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா உங்களை நாளைக்கே யாருமே மதிக்க மாட்டாங்க. உங்க பதவி இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. உங்க கம்பெனி வெளியில போ அப்படின்னு சொன்னா நீங்க போய்த்தான் ஆகணும். ஆனா எனக்கு அப்படி கிடையாது. வாழ்நாள் முழுக்க எனக்கு இந்த வேலை கேரண்டியா இருக்கு. எல்லாத்த விட ஜாஸ்தியா பெரிய ஒரு நண்பர்கள் கூட்டம் தினம் இங்க வந்து டீ குடிக்கிற உங்களை மாதிரி பெரிய ஆஃபீஸர்ஸ், பெரிய முக்கியமானவங்க, நிறைய முக்கிய வீட்டுகளுக்கெல்லாம் இங்கிருந்து சமோசா டீ சப்ளை பண்றேன் இல்லையா, அவங்களுடைய நட்பு வட்டம் எனக்கு ஒரு பெரிய சொத்தாவே இருக்கு. கான்டாக்ட் ரொம்ப முக்கியங்க. அது மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு சில ரிஸ்க் இருந்தாலும் கூட பின்னாடி பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு இருக்கு. அதனால சாதாரணமான உடை அணிஞ்சிட்டு எப்பயும் வேர்வையில் இந்த அடுப்பு புகையில தானே நிற்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை காட்டிலும் நான் தான் ரொம்ப பெட்டர் அப்படின்னு டீ கடை முதலாளி சொல்லி முடிச்சாரு. உலகத்தில் பார்க்குற வேலையை எவ்வளவு சின்சியராக விரும்பி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர யாரும் யாருக்கும் குறைஞ்சவங்களும் கிடையாது, கூடினவங்களும் கிடையாது. சிந்திக்கலாமா? நன்றி. ஸோ இன்றைக்கி ஃபென்டாஸ்டிக்கான டிஷ், அற்புதமான ராகம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி ரொம்ப அற்புதமான விஷயத்தோட அடுத்த எபிசோடில் நாங்கள் 2 பேரும் வந்து சந்திக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரட் யுகம் கனெக்ட்.